வணக்கம். இது காலத்தின் குரல். தமிழக மக்களின் ஒட்டுமொத்த பார்வையும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் மீதுதான் இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடைத்தேர்தலாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 7 வேட்பாளர்கள் இந்த தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவித்ததன் மூலமாக மக்கள் நல கூட்டணியில் ஒரு முறிவு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. மீதமிருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆலோசித்து தங்களது முடிவை நாளைக்கு அறிவிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த 2016 தேர்தலில் இருந்து ஆர்கே நகர் தொகுதியினுடைய தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய பத்மதா தேவியை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக அவர் நீக்கப்பட்டு பிரவீன் நாயர் தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலினுடைய தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பரபரப்பு தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு விறுவிறுப்பு கூடியிருக்கிறது. அடுத்தது என்ன என்று கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கங்கை அமரன் அந்த தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக தற்போது 7 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது என்ன என்கிற இந்த கேள்வியையே இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியின் கேள்வியாக எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைந்து பேசுவதற்காக அஇஅதிமுகவினுடைய திரு ஆவடி குமார் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மனு சுந்தரம் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு கே டி ராகவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பாக்கியம் அவர்கள் இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள். வணக்கம். திரு பாக்கியம், நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலிலிருந்து மிகவும் கடினப்பட்டு மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் நல கூட்டு இயக்கம் தேர்தலுக்காக கூட்டணியாக மாறி பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. ஒரு இடைத்தேர்தலுக்காக தனித்து போட்டியிடுவதன் மூலமாக அந்த மாற்று அரசியலை உடைக்க வேண்டிய தேவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏன் தேவைப்பட்டது? அதாவது மாற்று அரசியலுக்கான அந்த கூட்டணியை இப்போ உடைக்கல. மாற்று அரசியல் என்பது உருவாக்குவதற்கான ஒரு மக்கள் இயக்கம் நடத்துவதன் மூலமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் தான் போன தேர்தலையும் சந்தித்தோம். அதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக அந்த மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் ஏற்கனவே ஒரு 3 இடைத்தேர்தல் வருகிற பொழுதும் அதில் போட்டியிட்டு ஒரு மாற்று அரசியலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சி பண்ணோம். அது அன்றைக்கி முடியலை. இப்பொழுதும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய தேர்தல்களில் இந்த அரசியல் தேர்தல் என்பது ஒரு அரசியலை கொண்டு போவதற்கான ஒரு முக்கியமான களம். அந்த களத்தை நாம் அதிலிருந்து வெளியே நிற்பது என்பது சரியாக இருக்காது என்ற முறையில் தான் இந்த அணியோடு சேர்ந்து சந்திப்பதற்கான முயற்சி பண்ணோம். அதில் முழுமையான ஒரு ஒற்றுமை என்பது ஒற்றை கருத்து என்பது ஏற்படவில்லை. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அறிவித்த பொழுது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து இருந்தது. 3 சட்டமன்ற தொகுதியிலும் நீங்கள் திருப்பரங்குன்றம் உட்பட 3 தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்ம இதில் தேர்தலை போட்டியிடாமல் இருந்து கொண்டு போவது என்பது ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு அது தடையாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போ அதை முன் வச்சு கொண்டு போகிறோம். இது உடனடியாக இந்த முடிவுகள் என்பது இந்த மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலையொட்டி உடஞ்சி செதறி போயிருந்தால் ஏற்கனவே திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. நாங்கள் தொடர்ந்து இயக்கங்களை நடத்துவோம். இந்த தேர்தல் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கு. அதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். மக்கள் போராட்டங்கள்ல இது கூட்டு இயக்கமாக தொடர்ந்து செயல்படும். ஆனால் தேர்தலில் இந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது நீங்க குறிப்பிட்ட அந்த மாற்று அரசியல் இன்றைக்கு திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக நீண்ட அறிக்கை என்பது அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே மக்கள் நல கூட்டு இயக்கம் கூட்டணியாக மாறுகிற போது மாற்று அரசியலுக்காக சொல்லப்பட்ட விஷயங்களை தான் அவர் மீண்டுமாக ஒரு முறை மீள்பதிவு செய்திருக்கிறார். இதுல வேற எந்த விதமான புது விஷயங்களும் இல்லை. ஆனா தற்போதைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதன் மூலமாகத்தான் இந்த மாற்று அரசியலை தீவிரமாக முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிற தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இல்ல மாற்று அரசியலை ஆர்கே நகரில் போட்டியிடுவதனால் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல்களை நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் எது வந்தாலும் அந்த தேர்தல் காலத்தில் மக்களை சந்திப்பதுதான் மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு பல வடிவங்களில் அது ஒன்று. மக்கள் இயக்கம் ஒன்று, இன்னொரு புறத்தில் தேர்தல். அந்த அரசியலை கொண்டு போவதற்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய கருத்துக்களை அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதற்கான ஒரு இடம் என்பது அந்த தேர்தல் களம். அது ஒரு தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது வெற்றி பெறுவோம் அப்படின்ற நிலைப்பாட்டிலிருந்து போட்டியிடுவதில்லை. அந்த தேர்தல் காலத்தில் தங்களுடைய கருத்துக்களை அரசியல் கொள்கைகளை மக்களிடம் சொல்லி மக்களிடம் ஆதரவு கேட்பது. மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும், நம்முடைய கருத்து பிரச்சாரமாகவும் இருக்கும். ஆகவே இது சேர்ந்தா ஒன்றா சேர்ந்து அவர் வெற்றிக்கான ஒரு ஏற்பாடோடு மட்டும் நம்ம ஒரு இதாக போட்டிட முடியாது. இன்னொரு புறத்தில் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிற பொழுது சில நேரங்களில் இப்படி பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்து தான் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போ இது ஒரு இடைத்தேர்தல்.
இந்த இடைத்தேர்தல் வந்து நீங்கள் வந்து இப்போ முதலமைச்சர் அவர்கள் மரணம் அடைந்ததுனால இந்த இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு சில குறிப்பிட்ட எல்லைகள் இருக்குது, இதனுடைய அரசியல் எல்லைகள் என்பது இருக்கிறது. அந்த எல்லைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் ஜி ராமகிருஷ்ணன் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. இது எதுக்காக நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் விளக்கி இருக்கிறார். அவர்களும் இதையொட்டி அடுத்தடுத்து என்ன நாளைக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கிற பொழுது அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இல்ல, மிக பெரும்பான்மையாக ஒத்த கருத்தோடு இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது உங்களோடு கூட்டு இயக்கமாக இருந்ததிலிருந்து உங்களுடனான எல்லா முடிவுகளுக்கும் உடன்படுகிற விடுதலை சிறுத்தைகள், இப்படி இருந்த சூழ்நிலையில எந்த புள்ளியில இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும் கருத்து வேறுபாடு வந்ததுன்னு பார்க்க முடியும்? இல்லை, அதாவது எல்லா விஷயத்திலையும் அது ஒன்று தனித்தனி கட்சி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தந்த கட்சிக்கும் நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் நீங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 கட்சிகள் இருக்கிறாங்க. 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் மாற்றி உருவாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். அது ஒரு கட்டம் வரைக்கும் வலுவாக தான் இருந்தது. பட் அதில் இப்போ சில பின்னடைவுகள் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்பொழுதும் வந்து என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த புள்ளியில் ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அந்த மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்ற புள்ளியில் மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. அது கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இருந்தால் இதை கொண்டு போகிறோம். அதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு கருத்து வேறுபாடு என்பது வந்திருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடு கூடிய வரையில் தீர்க்கப்பட வேண்டும், அல்லது அடுத்து நடக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் மூலமாக கூட அது வென்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. திரு ராகவன், இன்றைக்கு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற போது பாரதிய ஜனதாவினுடைய மதவெறி சாதிவெறி அரசியலால் மக்கள் பிளவுபடுகிறார்கள், சிதைவுறுகிறார்கள். இதை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறது இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாகத்தான். ஏன்னா பாரதிய ஜனதா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயம் போட்டியிட்டு தங்களது எதிர்ப்பை இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மேற்கொள்கிறார். அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவங்களுக்கு உரிமை இருக்குது, போட்டியிடட்டும். நீங்கள் சொன்ன இந்த மக்கள் கூட்டணி, மாற்றுது, மதவெறி, பிஜேபி, ஆன்டி பிஜேபி, இதெல்லாம் இவங்க வந்து பல நேரங்களில் சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலெலாம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னு நாமளும் தேடி பார்த்தோம். இவங்க தனியாக நிற்கிற மாதிரி அந்த இதிலே காட்ட மாட்டேன், அதர்ஸில் தான் போய் நிற்கிறதே தவிர தனியாக இந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்குது எங்களால் கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதில் உத்தரப்பிரதேசில் 0.20% வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது சொல்கின்ற குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் கூட இவங்க மக்கள் நல இயக்கம்னு ஆரம்பித்தாங்க. அதில் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது. கூட்டணியாக வரும்போது அது விலகிடுச்சு. அதுக்கப்புறம் போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமாக இருந்தது, தேமுதிக இருந்தது, மதிமுக இருந்தது, விசிகே இப்போ வெளில போயிட்டாங்க. இந்த கூட்டணிக்கே தலைவராக ஒருங்கிணைப்பாளராக வைகோ இருந்தார், அவரும் வெளில போயிட்டார். இதெல்லாம் சும்மா சண்டை போட்டுட்டு வெளில போகிற விஷயம் இல்லை. இவர்களால் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, தேசிய அளவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களால் ஒன்றும் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரிந்திருக்கு. அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை அவங்க பார்க்கணும் இல்லை. அது விசிகேவாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, தேமுதிக, தமாக எல்லாருமே அதை புரிந்து கொண்டுதான் வெளியேறி இருக்கிறார்கள். இவர்களால் எதையும் செய்ய முடியாது. குறிப்பிட்ட அந்த கட்சிகள் தேமுதிக, தமாக, மதிமுக வந்து தேர்தல் நேரத்தில் அது தேர்தலுக்கான கூட்டணியாக செயல்படும், தேர்தல் கூட்டணியாக அவர்கள் அந்த கட்சிக்கெல்லாம் வந்தாங்க. தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் போய்விட்டார்கள் அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னாங்க. இந்த கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து களத்தில் இயங்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணாங்க. ஒரு வெற்றி அடைந்திருந்தால் அந்த கூட்டணி அந்த லெஃப்ட் எல்லாம் இருக்கிற அந்த கூட்டணி வெற்றி அடைந்திருக்கும் என்று சொன்னால் தேமுதிகவோ தமாக வெளியேறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நோ. பட் இந்த எந்த இடத்துல எல்லாம் கம்யூனிஸ்டோட கூட்டணிகள் என்ன வேணா எடுத்து பாருங்க. தமிழ்நாடு மாத்திரம் இல்லைங்க, இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க. இந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் லெஃப்ட் அத்தனை பேர் முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தில் லெஃப்ட் பார்ட்டிஸ் அத்தனையும் ஒன்னா சேர்ந்தாங்க. 6 பார்ட்டி 7 பார்ட்டியோ. என்ன நடந்தது? 0.20%. இது இந்த இடதுசாரிகள் சித்தாந்தம் என்பது இந்தியா உலகம் முழுக்க தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலும் தோற்றுப்போன சித்தாந்தம். இவர்களோட விடுதலை சிறுத்தைகள் இருந்து போட்டி போடணும்னு நினைக்கிறோம். இப்ப இவங்க வந்து பிஜேபி வந்து மதவாதம், நீங்கள்லாம் இது இப்போ சொல்றீங்க, 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. பிஜேபி 1980 தோன்றுது, அப்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், கம்யூனிஸ்டுக்கு நீங்க அதிமுக ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க, அந்த ஆட்சிக்கு எதிரான அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தேர்தல் நெல்லுங்க. பிஜேபிக்கு எதிரான என்று நீங்கள் சொல்லி 1980 சொல்லி வந்து நீங்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெற எல்லா கட்சியுமே பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணாங்க. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி என எல்லா கட்சிகளையுமே பட்டியலிடுறாங்க. அதுல குறிப்பிட்டு மேற்கோள் காட்ட. அதனாலதான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நீங்கள் போட்டியிட்டு வென்ற ஏதாவது ஒரு மாநிலம் சொல்லுங்க. இல்ல அதாவது பெற்ற 1% ஓட்டு பெற்ற மாநிலம் ஏதாவது சொல்லுங்க. அதாவது நீங்க கூட நாங்க வலுவா இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஜெயிக்க முடியல.
ஒரு விஷயம், அதாவது எந்த இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இந்தியாவுல பாரதிய ஜனதா 29 கட்சி மாநிலத்துல நீங்க நீங்க இல்ல இருக்கிற இடத்த சொல்லுங்க. நான் சொல்றேன் சொல்லுங்களேன். நீங்க மதவாத கட்சி என்று சொல்லுவதில் நாங்கள் மாற்று கருத்தே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ஒன்றும் தனியாக தான் போட்டிக்கிட்டோம், இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து தான் போட்டிக்கிட்டோம். எங்களுடைய நான் என்ன கேட்கணும்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி யூபியில் பிஜேபி வந்து இப்போ தானே ஜெயிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புல இல்ல இல்ல நீங்க கேளுங்க, ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கும். இப்பதானே பார்லிமெண்ட்ல 72 சீட் ஜெயிச்சோம். 2 சீட் இருந்தீங்க பார்லிமெண்ட்ல. 84க்கு பிற்பாடு தான் 84க்கு பிற்பாடு தான் நீங்க வர்றீங்க. திரும்பி நீங்க கட்சியே 80ல தாங்க வந்ததுங்க கட்சியே. அதுக்கு முன்னாடி இருந்தது ஜனசங்கம் ஜனதாவோட இணையும்போது 99 பார்லிமெண்ட் சீட் வச்சிருக்கோம். நீங்க வந்து ஜனசங்கத்துல அவங்க கட்சி இல்லன்னு சொல்றீங்களா? அப்ப ஐயா, ஜனசங்கம் ஜனதாவோட இணைக்கும்போது இல்ல இல்ல அவர் சொன்ன பாட்டு தான் நீங்க உங்களுடைய கருத்துக்கு அவர் பதில் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கும் இடதுசாரி கட்சிகள் பல மாநிலங்களில் பலவீனமா இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கொள்கை ரீதியாக இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக இருந்து இன்னைக்கு சண்டை போடக்கூடியவர்கள் இடதுசாரிகள் தான். அவங்களுடைய எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் அதனால தான் நீங்கள் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மற்றவர்களை பார்த்து நீங்கள் அச்சப்படுவதை விட இடதுசாரிகளையும் இடதுசாரி சிந்தனையாளர்களையும் பார்த்து அச்சப்படுவதற்கு தடை விதிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அதுதான் இந்த கொள்கை ரீதியான மாற்று தான். இல்லை நீங்கள் பேசுங்க, அது முக்கியமான காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பிஜேபி அல்ல இந்த மாதிரி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் நாங்கள் குற்றச்சாட்டு பண்ணி தான் இருக்கோம். பிஜேபி மட்டும் குற்றச்சாட்டு என்ற பேச்சுக்கு இடமில்லை. நீங்களும் இந்தியாவில் பலவீனமாக இருக்கிற வர முடியாத ஏராளமான மாநிலங்கள் இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆர்கே நகர் தேர்தல் பிஜேபி எதிர்த்தல்ல, ஒட்டுமொத்தமான அரசியல் வெளிப்பாடுகள். அது ஒண்ணு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பார்த்து பயப்படுறோம், கட்சியை பார்த்து பயப்படுறோம். இல்லாத ஒரு இடத்தை பார்த்து நாங்க ஏன் பயப்படுறோம்? இல்லாத ஒரு கட்சி தேர்தல் அரசியலா மட்டும் பார்க்காம மக்கள் மன்றத்தில் நிறைய பிரச்சனை நடக்குது. ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிற ஒரு கட்சியா நான் சொல்லல சகோதரர், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம எல்லாம் அரசியல்வாதி. தேர்தலை பற்றி அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க தேர்தலை பத்தி பேசாதீங்க. அது மட்டுமானா அதுதானங்க எண்ணிக்கை. தேர்தல் அரசியல்ல வரக்கூடிய கட்சி உத்தரப்பிரதேசல பிஜேபி தோற்றுச்சுன்னா என்ன பேசிருப்பாரு? நரேந்திர மோடி ராஜினாமா பண்ணனும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ஜெயிக்கறாங்களோ இல்லையோ, இல்ல தேர்தல்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக, தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மக்கள் பிரச்சனைகள் இல்லன்னு சொல்ல சார். நானே கேக்குறேனா கொஞ்சம் இருங்க. மக்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும்ங்க. எந்த பிரச்சனை இவங்க சொன்னாலும் மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல. நான் என்ன சொல்ல, ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. மீண்டும் மீண்டும் பிஜேபியில வந்து பிஜேபியோட ஃபைட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப இன்றைய பொறுத்தவரை நீங்க ஃபைட் பண்ணி தோற்று விட்டு இருக்கிற பல மாநிலங்கள்ல. உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்கன்னு தான் சொல்றேன். தேவையில்லாம பிஜேபி மாத்துறதுதான் பிஜேபி. பேசலாம் திருபாகியம். திரு அவடிக்குமார், இங்க தினகரன் அவர்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அறிவிக்கப்படுகிற போது எல்லாரும் தார்மீகமா ஒரு ஆதரவு கொடுக்கணும், இந்த ஆட்சி நல்லாட்சி தொடர்வதற்கான ஒரு அச்சாரமாக இது இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினார். இன்றைக்கு திமுக அறிவித்திருக்கிற வேட்பாளருக்கு காங்கிரஸ் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதா தனியாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தேமுதிக அதே போன்று தற்போது சிபிஎம்மும் தனியாக வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள். ஆதரவு இல்லை என்கிற ஒரு சூழல் தற்போது தெளிவாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி சொல்ல போனா ஓபிஎஸ் அணியும் தீபா பேரவையிலிருந்து அவர்களும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். எப்படி இருக்கிறது ஆர்கே நகர்? இல்லை, ஆர்கே நகர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எதிர்கொள்கிறது. நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறோம், திடகாத்திரமாக இருக்கிறோம். நாங்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு எந்தவித ஐயப்பாடோ சந்தேகமோ இல்லை. ஒரு அரசியல் நாகரிகம் கருதி கூட்டணி மற்ற கட்சிகளை அழைப்பீர்களா என்று கேட்டபோது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற கட்சிகளுடைய ஆதரவு ஏற்றுக்கொள்ளுவோம், எங்களுக்கு யாரோடும் எந்த பிரச்சனையும் இல்லை, திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொன்னார். இது வந்து அரசியல் நாகரிகத்துக்காக ஒரு கட்சி சொன்னது. நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி சேருவோம்னு சொல்லலை. எங்களுக்கு ஆதரவு தருகின்றவர்கள் திமுகவை தவிர யாருடைய ஆதரவையும் நாங்கள் வரவேற்கிறோம்னு சொன்னார். இது ஒரு நாகரிகமான அரசியல் கருத்து தானே தவிர இதில் நாங்கள் அவங்க வந்தால் தான் வெற்றி பெறுவோம்னு, அவங்க கூட்டணி சேர போகிறோம்னு எந்த கட்சியும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலை. இது ஒரு பொதுவான கருத்து. இன்றைக்கு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் எப்படி பாரதிய ஜனதா மீதான அந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரோ அதே மாதிரி தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. மணல் கொள்ளையில தொடங்கி விவசாயிகள் பிரச்சனை வரைக்கும் இன்றைக்கு பட்டியலிடக்கூடிய பெரிய நீண்ட பட்டியலாக அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த ஒன்றில் கூட ஆக்கப்பூர்வமாக அதிமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியாகவும் நாங்கள் இருப்போம். அதனால் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டி என்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார்.
இல்லை, நிச்சயமாக ஒரு எதிர்க்கட்சி அரசியலை நடத்துகின்றவர்கள் ஆட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை வைக்க வேண்டியது அவருடைய கடமை, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அவசிய தேவை. அந்த அடிப்படையில் அவர்கள் கருத்து எப்போ ஒரு மாற்று இந்த அரசாங்கத்திற்கு எதிராக என்று அவர்கள் ஒரு நிலையை எடுக்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பது தான் அவர்களுடைய ஆரோக்கியமான அரசியலாகவும் போட்டியாகவும் இருக்கும். அவங்க அதிமுக ஆட்சியை பாராட்டிட்டு போய் தேர்தலில் நிற்க முடியுமா? அல்லது இன்னொரு கட்சியை ஏற்றுக்கிட்டு போக முடியுமா? அவங்களுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு மாற்று அரசியலை தருகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுவது என்பதே அவர்கள் இன்றைக்கு அரசியலில் தங்களுடைய கடமையை செய்கிறார்கள் என்ற நிலையில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். இன்னும் சொன்ன போனால் மாற்று அரசியலை தருவதற்கு மாற்று என்பது தேவையான ஒன்று தான், எல்லா காலங்களிலும் வரக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த மாற்றை தருகின்ற ஆற்றல் அல்லது சக்தி இருக்கிறதா என்பதுதான் மக்களுடைய கேள்வி. அதனால் எல்லாருமே இந்த ஆட்சி இருக்குது, இதுக்கு ஒரு மாற்று அரசாங்கம் அமைக்க போகிறோன்னு சொல்கிறது அரசியலில் நாங்கள் இதே அரசாங்கம் அமைக்க போகிறோன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதனால் மாற்று சொல்கிறாங்க. அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனையோ இல்லை கருத்தோ இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் மாற்றுன்னு சொன்ன மக்கள் நல கூட்டணிக்கு அந்த ஆற்றலும் சக்தியும் இல்லை அப்படின்னு தான் அதிமுக தீர்மானிச்சு. நாங்கள் தான் சொல்கிறோம், அதிமுக முழுமையாக வெற்றி பெறும் என்று சொல்லவே மற்றவங்களுக்கு அதுக்குரிய பலம் இல்லை என்பதுதான் பொருள். அதை நாங்கள் இவங்களுக்கு தான் பலம் இருக்குது, இவங்களுக்கு தான் பலம் இல்லைன்றதை கணிக்கின்ற இடத்துல நாங்கள் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லை, நாங்கள் பலமாக இருக்கோம். திரு பாக்கியம் பதில் சொல்லலாம். அந்த ஒரு மாற்றை முன்வைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மக்கள் ஆதரவு முக்கியமாக இருந்திருக்க வேண்டும். அது திரு கே.டி. ராகவன் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அந்த மக்களினுடைய ஆதரவை பெற முடியாத சூழல், அத்தனை கட்சிகள் ஒன்றிணைந்த போதும் கூட, வாக்கு வங்கிகளில் சராசரியாக வாக்கு வங்கியை வைத்திருந்த கட்சிகள் ஒன்றிணைந்த போது கூட அந்த மக்களின் ஆதரவை பெற முடியாமல் போனதற்கான காரணம் என்ன? ஏன்னா அதுல இருந்த எல்லா கட்சிகளுமே சரிசமமாக அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி காலங்களில் கூட இருந்த கட்சிகள் தான். எல்லாமே தனியாக மாற்று, இவர்களுக்கான ஒரு மாற்று என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அதற்கு மக்கள் ஆதரவு கிடைக்கவில்லை, அதற்கான ஆற்றல் கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 2016 தேர்தலுக்கு முன்னாடி தான் ஒரு 2 மிக பெரும் அரசியல் இயக்கங்கள், நீங்கள் என்னதான் சொன்னாலும் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 மிக பெரும் அரசியல் இயக்கங்களை எதிர்த்து மற்ற நீங்கள் ஏற்கனவே ஒரு சொன்ன மாதிரி தேசிய கட்சிகள்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சி நாங்கள் எடுத்த பொழுது என்ன சொன்னோம்னு சொன்னால், இது இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதை விட ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவது முக்கியமானதுன்னு ஆரம்பித்தோம். போக போக மக்கள் ஆதரவு என்பது அதுக்கு ஒரு வலுவான முறையில் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அதனுடைய கட்சிகளினுடைய எண்ணிக்கை தேர்தல் காலத்தில் அதிகமாச்சு. ஆகவே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் ஒரு 2 பெரும் அரசியல் இயக்கங்களை எதிர்த்து ஒரு மாற்றுக் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான கால அவகாசம், அவங்களை விளக்க வைப்பது, இந்த கூட்டணியின் மீதான இல்ல இந்த அமைப்பு மீதான நம்பிக்கை, இதெல்லாம் எடுபடலன்னு இப்ப முடிவு பண்ண முடியாது. அதாவது மாற்று அரசியல் என்னைக்குமே, இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சியே வச்சுக்கிறீங்க, ஒரு கட்சின்ற முறையில் அது இந்தியாவில் நீங்க அவர் சொல்லலாம் 80 ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அது எப்பொழுது அது தேர்தலில் வெற்றி பெற ஆரம்பித்தது, அதனுடைய நீண்ட வரலாறு என்ன? ஒரு அரசியல் கட்சி அதனுடைய கொள்கை கட்சியோட சொல்ற மாதிரி அது ஒரு நீண்ட கால திட்டமாக, நீண்ட கால அஜெண்டாவாக இருந்தா அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கால அவகாசத்தை கூட நீங்க எடுத்துக்கலையே. அதற்குள்ளாக ஒரு பிளவு ஏற்படுகிறது. நாங்க மக்கள் போராட்டங்கள்ல ஒன்றிணைவோம், தேர்தல் அரசியல்ல தனிப்பட்ட முடிவை எடுப்போம் என்பது எந்த வகையில் அது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நாங்க 84ல நீங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இப்படி முயற்சி நடந்தது. இந்த முயற்சி என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவை அப்ப இன்னும் கூட சொல்ல போனா பல அரசியல் இயக்கங்கள், 14 அரசியல் இயக்கங்கள். நீங்க சொல்வது சரியினாலும் அந்த முயற்சியை தக்க வைக்க முடியாமல் பின்வாங்குகிற சூழ்நிலை இப்ப பின்வாங்குறது. அதாவது அந்த முயற்சியில நீங்க வந்து சேரக்கூடிய ஆட்கள்ல சில இன்னைக்கு பிரிஞ்சு போகலாம், அல்லது சில கருத்து வேறுபாடு வரலாமே தவிர தொடர்ந்து தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் என்பது முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த களத்தை பூர்த்தி செய்வதற்கான கூட அதுதான் சொல்றாரு. தேவை இருக்கிறது, முன்வைக்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அதை வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்பு இங்க இல்ல. அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இங்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த சூழ்நிலை மாற்றுவதற்கான முயற்சியில தான் மார்க்சிஸ்ட் கட்சி இறங்கியிருக்கு. நீங்க அது இன்னும் விரிவுபடலாம். நீங்க இது நாங்க மட்டும் இல்ல, நீங்க இதே மாதிரி இன்னொரு கூட்டணியும் போட்டியிட்டது. அந்த 2016 அதிமுக திமுக தவிர போட்டிட்டாங்க. அப்ப 2 பேரும் எதிர்த்து தான் பேசினாங்க. பட் என்னுடைய கொஸ்டின் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த ஆளுங்கட்சியினுடைய கொள்கைகளை விமர்சிப்பது, அதே நேரத்தில் ஆண்ட கட்சியாக இருந்தால் அதனுடைய வேறுபாடுகளை சொல்லிட்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாற்று அரசினுடைய தேவை அடிப்படையாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கான ஒரு வடிவம் கொடுப்பதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கட்சி
இன்னைக்கு எல்லாம் என்னைக்கும் தொடர்ந்து எடுக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா மாற்று அரசியலுக்கான தேவை இருக்குன்னு ஒரு கூட்டணி அனுப்பிச்சிங்க. இப்ப இந்த தேர்தலில் மாற்று அரசியலுக்கான தேவை இருப்பதாக சிபிஐ நினைக்கல, உங்க கூட இருந்தது விசிகே நினைக்கல, நீங்க மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க எதை வலியுறுத்தீங்களோ உங்களுடைய லெஃப்ட் 2 பேருமே ஒன்னா இருக்கிறத நம்ம சில பேருக்கு எது சிபிஐ எது சிபிஎம்னு தெரியாம இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு உங்களுடைய தோழமை கட்சி நினைக்கவே இல்லை மாற்று அரசியலுக்கான தேவை. அப்பனா இந்த கூட்டணி எப்படி ஒரு விஷயத்துக்காகவே மாற்று அரசியலுக்கான தேவை இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது ஆர்கே நகர் தேர்தல் சொன்ன நிலைப்பாட சொல்லிட்டாங்க. இப்ப சிபிஎம் சொன்னாங்க தேர்தல்னா நிக்கணும், ஒத்துக்கிறேன் நானு. நீங்க எடுத்த நிலைப்பாட நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நிக்கணும். ஆனால் அந்த மாற்று அரசியலுக்காக நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்த நீங்க சொல்றது அவங்க 2 பேரும் ஏத்துக்கலையே, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப எதை வைத்துக் கொண்டு போறீங்க மக்கள்கிட்ட, அதான் கேட்கிறேன். இல்ல இன்னும் தொடர்ந்து இதே விஷயத்தை முன்வைப்போம், இன்னும் அவங்களை சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணுவோம். நாங்கள் எங்களுடைய முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டு தான் இருப்போம். இஸ்லாம் திருமணு இங்க முக்கியமான விஷயம் என்பது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொகுதியினுடைய அந்த தேர்தல் அலுவலரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுக்கப்பட்டது. உடனடியாக அந்த மனு பரிசீலிக்கப்பட்டு பத்மஜா தேவி தற்போது மாற்றப்பட்டு பிரவீன் நாயர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு நடவடிக்கையின் மூலமாக மட்டுமே ஒரு நேர்மையான நியாயமான தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற்றுவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை தற்போது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. இது மட்டுமே ஒரு மைய அரசியல் விஷயமாக கூட பார்க்க முடியாது. பல்வேறு கோணங்களில் வந்து இப்போ ஆர்கே நகர் தேர்தல் நடக்க இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையில இந்த தேர்தல் வந்திருக்கிறது. பத்மஜா தேவி என்றவர்கள் வந்து அவர் ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து ஒரு தேர்தல் அதிகாரியாக தற்காலிகமாக தான் நியமிக்கிறாங்க. 16க்கு நியமித்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து அரசு பணிக்கு திருப்பி போயிட்டு அப்புறம் திருப்பி இப்போ நியமிக்கிறாங்க. எங்களுடைய குற்றச்சாட்டு வந்து அவர் நடுநிலையாக செயல்படவில்லை, தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை அதில் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி நாங்கள் மற்ற சில கோரிக்கைகளும் வச்சிருக்கிறோம். ஜார்ஜை மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. அதுதான். அப்புறம் அந்த இவிஎம்ல வந்து இந்த வெரிஃபைட் பேப்பர் ட்ரெயிலும் வேணும் என்று இது ஒரு தொடக்கம் தான். இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் வைக்கப்படும் கண்டிப்பாக. ஏன்னா நேர்மையாக ஒரு தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு வந்து ஏதோ 1-2 விஷயம் மட்டும் பத்தாது. ஆனால் இதை தவிர வேற ஒரு 2 அம்சங்களாக இருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த தேர்தலில் வந்து தேர்தல் சின்னம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சின்னம் என்பது ஏதோ ஒரு சாதாரண சம்பிரதாய விஷயம் இல்லை. இதை வந்து ஒரு தொண்டனுக்கு வந்து தலைமைக்கு கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம், ஒரு உணர்வு நிறைந்த விஷயம் என்பது அவர் அந்த கட்சியின் தேர்தல் சின்னம் தான். இப்போதைக்கு இருக்கிற அதிமுக போட்டி அரசியலில் வந்து தேர்தல் சின்னம் என்னவாகும் என்பது அநேகமாக 22-23 போன்ற தேதிகளில் நமக்கு தெரிய வரும். அதுவும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும். அதை தவிர வந்து எல்லா இடைத்தேர்தலுமே வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு இடைத்தேர்தல் மாதிரி அது ஒரு மதிப்பீடு கொடுப்பாங்க. இந்த ஆட்சிக்கு வந்து என்ன ஒரு மதிப்பீடு, ஒரு தற்காலிக மதிப்பீடு தான் இருந்தாலும் இப்போ வந்து 9 மாதம் கடந்து இருக்கிறோம். இதில் வந்து முதல்ல வந்து இப்போ ஒரு 3-4 கட்டமாக பிரிச்சுக்கலாம். முதல்ல ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஜெயலலிதா முதல்வராக இருந்தாங்க. அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த அமைச்சரவை அவங்களால செயல்பட முடியல, ஆனால் மற்ற அமைச்சர்கள் என்ன செயல்பட்டாங்க, எப்படி இருந்தாங்கன்றது. அதுக்கப்புறம் வந்து நள்ளிரவில் வந்து பன்னீர்செல்வம் பதவி ஏற்றார். அந்த டிசம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து அவர் தியான நிலைக்கு அடைந்த பிப்ரவரி 7 6 ரொம்ப பின்னோக்கி போக வேண்டாம், ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். இடைத்தேர்தல்களை நீங்க ஒரு மதிப்பீடு அப்படிங்கிற வகையில பாக்குறீங்க. இல்ல நடந்து முடிந்த தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் வரலாறுகள் அப்படியாகத்தான் இருந்திருக்கா? ரொம்ப எல்லாம் பின்னாடி போக வேண்டாம். ரொம்ப ரீசெண்டா நடந்த 3 சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல்களோ அல்லது அதற்கு முன்னதாக 2015 நடந்த இதே ஆர்கே நகர் இடைத்தேர்தலோ இதெல்லாம் அப்படியான ஒரு மதிப்பீடு போலதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாவே இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்களுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் நம்ம எந்த ஒரு கம்பேரிசனே இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த அசாதாரண சூழ்நிலை, குறிப்பாக வந்து முதல்வர் மரணம் அடைந்த நாள் நடந்த அதுவும் ஒரு கட்சியின் தலைவர் இல்லாத பட்சத்தில் அந்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அது நீங்கள் எந்த அளவுக்கு அது பெரிய விரிசலா இல்லை ஒரு சின்ன பிளவான்றது வந்து நம்ம போக போக தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஒரு அதிமுகவின் தரப்பிலே வந்து ஒரு 3-4 தரப்புகள் அணிகள் உருவாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து
இது என்ன மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குன்னு பார்க்கணும்னா தான் அதுக்கு தான் இந்த எல்லா மதிப்பீடும் பார்க்கணும். இல்ல இது அதை ஏன் திமுக அதை ஏன் உற்று நோக்குகிறது? திமுகவினுடைய வெற்றியை நோக்கியோ அல்லது திமுக என்ன செய்ய போகிறது இந்த இடைத்தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலை தாண்டி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலோ அதற்கு அடுத்ததாக சட்டமன்ற தேர்தலோ என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம இந்த உள்ளாட்சி தேர்தலை தான் ஏதோ ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது? என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் இது வந்து ஒரு திருப்புமுனை தேர்தலா அமையும் என்பது. ஏன்னா நீங்க சரியா சொன்ன மாதிரி இப்ப உள்கட்சி தேர்தல் வந்து செப்டம்பர்ல நடந்திருக்க வேண்டியது இது வரைக்கும் நடக்கல. இப்ப போக போக பாத்தீங்கன்னா அது நடக்கிறதும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறது. இப்ப இந்த ஆட்சி என்பது என்னுடைய கருத்து இது வந்து நிலையான ஆட்சியாக இல்லை. கண்டிப்பாக இப்போ ஒரு சட்டப்பேரவை தலைவர் எடுத்த 18ஆம் தேதி எடுத்த முடிவும் கூட வந்து இப்ப நீதிமன்றத்தில் பரிசீலனையில் இருக்கிறது. அவர் அது எடுத்த முடிவு சரியா தவறா, திமுக உறுப்பினர்களை வந்து வெளியே அனுப்புறது சரியா என்பது. அதனால் இந்த நிலையான ஒரு ஆட்சி இருக்கிற அசாதாரண சூழ்நிலையில் இந்த தேர்தல் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. நிச்சயமாக அப்படியான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. 7 முனை போட்டியாக தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் தேர்தல் களம் மாறி இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்கிற சசிகலா அணியினுடைய தரப்பிலிருந்தும் ஓபிஎஸ் அணி தரப்பிலிருந்தும் விசாரணை நடத்தப்பட்டு 22ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இது தொடர்பான முடிவுகளை அறிவிக்கப் போகிறது. அடுத்தடுத்து என்ன நிகழும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களத்தில்? மக்கள் நல கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முடிவு, அடுத்ததாக தேர்தல் அலுவலர்களுடைய மாற்றம், அடுத்தது என்ன ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து என்ற கேள்வியை இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் முன்வைத்திருக்கிறோம். திரு ராகவன், 5 மாநில தேர்தலில் கிடைத்த பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி களிப்போடு தமிழகத்தில் காலூன்ற நினைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தோடு சேர்ந்து மேலிட தலைமை தமிழக தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் தமிழக தலைமை அவர்கள் அங்கு டெல்லியிலிருந்து கிளம்பி வருவதற்குள்ளாகவே வேட்பாளரை வந்து பாஜக மேலிடம் அறிவித்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக கங்கையமரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த சமீப காலங்களில் சசிகலா அணி தரப்பு மீது ஒரு குற்றச்சாட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தங்களுடைய குடும்பத்தை வந்து சரியா வாழ வைக்கல, எங்களுக்கான உதவிகளை முறையா செய்யல அப்படின்னு 2 தரப்பு மீது வைத்த குற்றச்சாட்டையும் அறுவடை செய்வதற்கான ஒரு விஷயமாக கங்கையமரன் நீங்க வேட்பாளராக அவர்களை ஸ்ட்ராட்டஜிக்கலா பல விஷயங்கள் ஒரு வேட்பாளரை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பா யோசிப்போம். நீங்க சொன்னீங்க பாருங்க, மாநில தலைமை தெரியாம அதெல்லாம் தப்பு. என்ன, ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டியில் நானும் ஒரு உறுப்பினர், எனக்கும் 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும் யாருக்கு வேட்பாளர்னு. பொதுவாக எங்களுடைய பிஜேபியில் பார்லிமெண்ட்ரி இது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அங்கே தான் வந்து வேட்பாளரை அறிவிப்பாங்க. டெல்லியில் தான் ஸ்டேட் ரெக்கமெண்ட் பண்ணோம். அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த குழுவில் நானும் ஒருத்தன். அதனால் எங்களுக்குலாம் முதல்ல தெரியும். அதனால் இது பொய்யான தகவல். இது சில பத்திரிகைகளை நான் பார்த்தேன். அந்த மாதிரி விஷயம் இல்லை அது. மோரோவர் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து 5 மாநில தேர்தல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது கடந்த காலங்கள்லாம் 30 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட்ரி தேர்தலுக்கே பெரிய முக்கியத்துவம் இருக்காது. அன்றைக்கி காங்கிரஸ் அதிகமாக சீட் கொடுத்துருவாங்க. பெரிய டிமாண்ட்லாம் காங்கிரஸ் வந்து ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் பாலிடிக்ஸ் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. அது அந்த காலம். இப்போ அப்படி இல்லை. எல்லா மாநிலத்தினுடைய அந்த முடிவுகளும் நிச்சயமாக இன்னொரு கார்னர் ஆஃப் திஸ் நேஷன் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மணிப்பூர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை நாங்கள் 0 ஒரே ஒரு % நாங்கள் ஓட்டு வாங்கினோம். இந்த முறை ஆட்சிக்கு வந்தாச்சு. ஹரியானாவில் 4%லேருந்து 36% போனோம். இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த நிச்சயமாக உத்தரப்பிரதேஷ் மாநில தேர்தல் மீதி 4 மாநிலங்கள் ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கிறோம். அது இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்பேக்ட் ஹியர் ஆல்சோ. கேண்டிடேட் எங்களுடைய கட்சி புதுசாக வரல, ஒரு கட்சியில் சேர்ந்து 2-3 வருடங்கள் ஆகுது. நல்ல எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குருவார். எல்லா பரிச்சை எங்களுடைய ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் பரிச்சயமான ஒரு நபர் தான் அவர். அவருக்கும் சொல்கிற மாதிரி அவருக்கு சில பிரச்சனைகள் இந்த இந்த ஆட்சியில் இருக்கிற சில நபர்களாக வந்திருக்குது. அதையும் கூட நிச்சயமாக மக்கள்கிட்ட சொல்லுவோம். இல்லை நீங்கள் யாரை எதிர்த்து நிற்கிறார், அவர் எப்படிப்பட்டவர்னு மக்கள்கிட்ட நிச்சயமாக சொல்லுவோம். அதை சொல்லி வாக்குகளை கேட்போம். இல்ல இந்த ஒரு தேர்தல் தான் எல்லா கட்சிகளும் பார்க்கிற மாதிரி ஒரு திருப்பு முனைய விஷயமாக இது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்கும் என்கிறத பாரதிய ஜனதாவும் பார்க்கிறதா? சார், எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி என்ற 2 ஆளுமைகள் 30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் கோலோச்சினார்கள். அதில் மறுக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அட்மிட்டட். இப்போ அந்த 2 ஆளுமைகளும் எப்படி இருக்கும்? ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இருக்க முடியல, தீவிர அரசியலில் இல்லை. அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய வேக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. வேக்கும் வந்தது மாத்திரம் இல்லை, ஆளுங்கட்சியில் சில குழப்பங்கள் இருக்குது. அப்படின்னும் பொழுது இது யூனிக்கான ஒரு தேர்தல் தான். பொதுவாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான் வரும். இடைத்தேர்தல்னா யாரோ ஒரு தலைவர் சொன்ன ஞாபகம், இடைத்தேர்தல் விட்டுருங்கப்பா, ஆளுங்கட்சிக்கே விட்டுருங்க
அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த இடைத்தேர்தலில் கூட எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு நாங்க வந்துருவோம்னு நினைக்கிறாங்க, மீதி பேரும் அப்படிதான் இந்த ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் ரைட். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தலில் உறுதியாக யார் ஆளுங்கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு இடைத்தேர்தல் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வேக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் இருந்திருக்கிறது. இந்த வெற்றிடத்தை பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் முயற்சி செய்கிறாங்க. அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. நாங்களும் கூட இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி நாங்கள் தமிழ்நாட்டில் அதாவது இந்த தேர்தல் மூலமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான முயற்சி நாங்கள் நிச்சயமா செய்வோம். ராவடிகுமார், இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெற்றிடம், அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு, சலசலப்பு, இதுதான் மற்ற கட்சிகள் தற்போது அங்கு காலூன்ற அல்லது ஒட்டுமொத்தமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தான் ஒரு அடுத்த புள்ளியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். 22ஆம் தேதி தான் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்கிற ஒரு உறுதியான முடிவு வெளியாகக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் அப்படின்னு இதை சொல்லலாம் இல்லையா? இல்லை, இதை நீங்கள் சொன்னதுலேயே அதுக்கு பதில் இருக்கு. தங்களுடைய பலத்தை அவர்கள் விரிவுபடுத்திக் கொள்ள முடியாததால் அல்லது பலம் இல்லாததால் எங்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பெற விரும்புகிறார்கள். ரெண்டாவது, இங்கே பேசுகின்ற போது மரியாதைக்குரிய மன்னுராஜ் அவர்கள் சொன்னார், இன்றைக்கு மாநில தேர்தல் ஆணையாளர் அந்த தொகுதியினுடைய தேர்தல் ஆணையாளரை மாற்றிவிட்டார்கள். இந்த பத்மஜா அவங்க மாற்றப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னார். புகார் கொடுத்த மாற்றிட்டாங்கன்னா அது உண்மையாக கூட இருக்கலாம். அவங்க இதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்களுக்கு அது எந்த இதுவும் இல்லை. ஆனால் இங்கே மக்களுக்கு வந்திருக்க சந்தேகம்னா, அவர் அடுத்து தொடர்ந்து சொல்ல இது மாதிரி கோரிக்கைகள் நிறைய வைப்போன்னாரு. அதனுடைய பொருள் என்னென்னா, இன்றைக்கி நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரவீன் நாயரை நாளைக்கு மறுபடியும் இன்னொரு மனு கொடுத்து மாற்றுவாங்களான்னு தெரியல. ஆக இவங்க தேர்தல் ஆணையத்தை, தேர்தல் நடத்துகின்றவர்களையே இப்போ களத்தில் எதிரியோடு போராடுகின்ற போது கட்சிகளுக்குள் போராட்டம் வந்தால் பரவாயில்ல, இவங்க தேர்தல் ஆணையத்தையே இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. இவங்க என்னைக்கு நாளைக்கு வேணா துரைமுருகனை வேணா தேர்தல் ஆணையாளரை போட்ட வேணா ஏற்றுப்பாங்க போல இருக்கு. அந்த 2016 சட்டமன்ற தேர்தல் அலுவலராக நியமிக்கப்பட்ட பத்மஜா தேவி மீது புகார்கள் இருக்கிறது. அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டார், நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்காங்க, தெளிவுபடுத்தி இருக்காங்க. அவங்க தான் இருக்குன்னு நாங்க சொல்லல. அவங்க மாத்ததுனால எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இவங்க மாத்திட்டு ஒரு அதிகாரி வந்துட்டாங்களா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இவங்க குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோன்ற சந்தேகம் மக்களிடத்தில் வந்துடும். அதனால அது நாங்க வரவேற்கிறோம். இது நல்ல செய்தி. ஆனா இந்த பிரவீன் நாயராவது தொடர்ந்து இருக்க விடுங்க, தேர்தல் நடக்க விடுங்க. ஏன்னா இவங்க இதே மாதிரி தான் உள்ளாட்சி, அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார் உள்கட்சி தேர்தல் நடத்தலைன்னாரு. அது தவறு. உள்ளாட்சி தேர்தல் அவர் சொல்ல வந்தார் நான் நினைக்கிறேன். ஆக உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்தாமல் போனதற்கு அல்லது நடத்தி வேட்புமனுக்கெல்லாம் பரிசீலனை முடிஞ்சு இறுதிப்பட்டியல் வெளியிடுகின்ற பொழுது அந்த தேர்தல் நின்னதுக்கு யார் காரணம்? அவங்க திமுக போட்ட வழக்கு இல்லைன்னா இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் தனி அதிகாரிகள் கையில் போயிருக்காது. நிச்சயமா தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ந்து இயங்குகின்ற நிலை இருந்திருக்கும். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் உள்ளாட்சி இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடுத்த வழக்கு என்பதை மறந்து எந்த தவறுமே சுட்டி காட்டக்கூடாது, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேற்கோள் காட்டக்கூடாது, சட்டப்பூர்வமாக அணுகவே கூடாது அப்படிங்கறது ஆளுங்கட்சி. அதுக்காக நான் என்னுடைய விளக்கத்தை சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். நான் இருக்கிற நிலையை சொல்றேன். நீங்க அவங்க செஞ்சது தவறா சரியான்ற விவாதத்துக்கு நான் போகல. அதுக்கு எது காரணன்றதை நான் சுட்டி காட்டுறேன். அடுத்து இவங்க என்ன சொன்னாங்க, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது ஏதோ தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வழியோ இல்லை தேர்தலோ இல்லை. இது ஆர்கே நகர் தொகுதியில் தன்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாற்றம் வந்துடும், பெரிய தமிழ்நாட்டு அரசியலில் திசை மாறிடும்ன்றதெல்லாம் இவங்களுடைய கற்பனை. இன்னைக்கு ஆர்கே நகர் தன்னுடைய பிரதிநிதியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனை. அந்த பிரச்சனையில் இன்னைக்கு ஆர்கே நகர் எந்த இருக்கின்ற அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை பெற்றிருக்கிற கட்சி என்று பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தால்தான் அந்த தொகுதி பின்தங்கிய நிலையிலே இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த தொகுதியினுடைய
பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு தொடர்ந்து பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தொடக்க நிலையிலே சில திட்டங்கள் இருக்கின்றன, சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, சில திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நிறைவேற வேண்டும் என்றால் அந்த தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதிகள் வெற்றி பெறுவதுதான் சரியாக இருக்கும் என்பது அந்த தொகுதியின் நலம் விரும்புகிற நீங்க குறிப்பிட்ட அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வதாக சொன்னவர்களே. நீங்க உண்மையை ஒன்னும் நெருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஓபிஎஸ் அணி தரப்பிலிருந்தும் தீபா பேரவை தரப்பிலிருந்துமே அங்க இருக்கக்கூடிய குறைகளை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர்களும் அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் தானே. நீங்க மற்ற கட்சிகளை கூட சொல்ல வேண்டாம். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் சரியான கேள்வி, ஆனா நியாயம் இல்லாத கேள்வி. என்னன்னா நீங்க இன்னொன்னு விட்டுட்டீங்க. 3 தீபாவளியுடைய கணவர் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சுதா சொன்னாரு. அதனால 4 பிரிவின் கூட எடுத்துங்க. எத்தனை பிரிவு இருந்தாலும் அதிமுகன்றது ஒண்ணுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற கட்சி. இன்னைக்கும் இரட்டை இலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்த வெற்றி பெற வைத்த அந்த இரட்டை இலை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் தான் இருக்கு. அதுக்கு சில பிரச்சனைகளை சிலர் எழுப்பியிருக்காங்க. அந்த பிரச்சனைகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது அல்லது முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் இந்த அணிக்கு, இந்த இரட்டை இலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியா தப்பா, இவர் இருக்கலாமா இல்லையான்ற அது செய்ய வேண்டியது பொதுக்குழுவினுடைய முடிவு. பொதுக்குழு யாரை ஒரு கட்சியின் என்ன கொள்கை வைக்கணும், யார் தலைமையில் இயங்கணுன்றதெல்லாம் எங்களுடைய சொந்த உரிமை. இதை தேர்தல் ஆணையம் கூட தலையிட முடியாது. இந்த கட்சி இப்படிதான் இயங்கணும்னு கட்டளையிட முடியாது. அவங்களுடைய விதிமுறைகளுக்கு, தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு அரசியல் கட்சி இயங்கினால் அது மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தால் அங்கீகாரம் பண்ணலாம். அவங்க எதிர்பார்க்கிற முழு அதிகாரமே எங்க கிட்ட தான் இருக்கு. ஆட்சி மன்றம் எங்களிடம் தான் இருக்கிறது. இது எல்லாம் கட்சிகள் தங்கள் இருப்பை வெளிப்படுத்துவதற்காக அல்லது பிரச்சனை இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி. இந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு வழக்கு போடுறதுனாலேயோ அல்லது ஒரு புகார் தர்றதுனாலேயோ இது அவங்க எங்களுக்கு இணையான ஒரு உரிமை உள்ளவர்களாக நீங்க கருதுவது என்பதே தவறு. அதிமுகவில் பிரச்சனை இல்லை, அதிமுக பிளவு இல்லை, அதிமுக ஒரே அணியாக தான் இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களோட எந்த இடத்திலிருந்து அதிமுக இறங்கினாங்களோ அந்த தலைமை கழகத்தில் இன்னைக்கு அதிமுக எல்லா கூட்டங்களையும் நடத்திட்டு இருக்கு. அங்கிருந்து தான் வேட்பாளர் அறிவிக்கப்படுறாங்க. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த வகையில் இந்த கட்சி நடத்துறாங்களோ அதே வகையில் கட்சி நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய பிரச்சனை இதுல நீங்களே சொன்னது போல சில சலசலப்புகள் இருக்கின்றன. அந்த சலசலப்புகளை நாங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்னைக்கு புதுசாக நேற்று ஆரம்பித்த கட்சி இல்லை. எங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. இதை விட கடுமையான சோதனைகளை எல்லாம் கடந்து வந்தவர்கள். எனவே இந்த சோதனையை நாங்கள் கடந்து வருவோம். நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார், வெற்றி பெறுவார். மனு குறுக்கிட விரும்புனீங்க? இல்லை, ஐயா சொன்னதில் 2 கருத்து வேறுபாடு இருக்குது. ஒன்று ஒரு சாதாரண தேர்தல், இதில் மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவங்க பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை இல்லை. அது அவங்களோட துணை பொதுச் செயலாளர் நிற்கிறாரு. ஸோ ரொம்ப லைட்டாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. 2வது ஏதோ உள்ளாட்சி தேர்தல் திமுக போட்ட வழக்குனால இப்போ தள்ளி போயிருக்குன்றாங்க. நாங்கள் போட்ட வழக்குனால சரி செய்து அது டிசம்பர் 31க்குள்ளே அறிவிக்கை போட்டு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் நடத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்படியே தான் இந்த அதிமுக பதில்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்கும். திமுக இதை பண்ணாங்க, அதனால நாங்கள் பண்ண முடியல. கடைசியில் ஒரு நாள் இப்படி கூட சொல்லலாம், திமுகனால தான் இப்போ நாங்கள் உள்கட்சி தேர்தல் கூட நடத்தலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் எதுவும் பெரிய அதிசயம் இல்லை. ஆனால் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக ஆர்கே நகரில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு நேற்று நாங்கள் போய் பார்த்தா அங்கே முழுக்க சுகாதார சீர்கேடு. கொடுங்கியூரில் பார்த்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. அதனால பக்கத்தில் இருக்க மக்களுக்கு புற்றுநோய் அதிகமாக இருக்குது. வர்தா புயல்லேருந்து இந்த ஆயில் ஸ்பில் நடந்த அந்த சம்பவத்திலேருந்தும் எந்த ஒரு நிவாரண நிதியும் இது வரைக்கும் வரலன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு களத்தில் இருக்கிற நட்சத்திர வேட்பாளர்கள் இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல நேர்மையான, அங்கே பக்கத்தில் இருக்க நல்லது கெட்டதில் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி வரமாட்டாங்களான் தான் இன்னைக்கு அங்கே இருக்கிற மக்களுடைய ஏக்கம். அதனால் ஆர்கே நகர் உண்மையாகவே இந்த இஷ்யூஸ்லயும் நடக்கும். ஆனால் இதை தவிர இந்த ஓவர் ஆர்ச்சிங் இஷ்யூஸ், அதாவது தேர்தல் சின்னம், இந்த ஆட்சிக்கான மதிப்பீடு, இந்த மாதிரி அதிமுகவுடைய பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்குவோம், அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆவடிக்குமார் சொல்லிட்டார். அது ஓபிஎஸ் அணி தரப்பில் பேசப்படுகிற விஷயமோ அல்லது இரட்டை இலை சின்னம் தங்களுக்கானதான் அப்படின்னு பேசப்படுகிற எந்த விஷயமா இருந்தாலும் அது தங்களுடைய உட்கட்சி விவகாரம், அதை நாங்க பாத்துக்கிறோம், அதை பொதுத்தளத்துல பேசக்கூடிய தேவையில்லை அப்படின்றதுதான் திரு குமார் அவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது.
திரு பாக்கியம், இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த வெற்றிடம் அல்லது தற்போது இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய ஒரு பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக மற்ற கட்சிகள் பார்க்கிறதா அப்படின்னா, திரு ராகவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த தேர்தலின் மூலமாக இருக்கக்கூடிய வெற்றியை, அறுவடை செய்திருக்கக்கூடிய வெற்றியை இங்கே விதைத்து நாங்கள் காலூன்றத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் உறுதிப்படுத்துறாங்க. அந்த குமார் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்கிறதா? அந்த அந்த பட்டியலில் இன்னைக்கு ஓபிஎஸ் அணியிலிருந்து எல்லா கட்சிகளையும் நம்ம அந்த பட்டியலில் சேர்த்துட முடியுமா? இல்லை, அதாவது அவர் ராகவன் சார் சொன்னது கரெக்டு. ஒரு தேர்தலை பயன்படுத்தி தங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் மட்டுமல்ல, போட்டியிடக்கூடிய எல்லா கட்சிகளும் விரும்பும் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் போட்டியிடக்கூடிய இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளையும் பேசும், அதனுடைய பலவீனங்களையும் நீங்கள் தேர்தல் காலத்தில் அது இருடைய பலவீனம் என்பது அந்த கட்சிக்குள்ளே அவர் சொன்ன மாதிரி சலசலப்புன்னு சொல்கிறாரு. கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பிளவு ஒரு 2 அணியாக 3 அணியாக அவர் சொன்ன மாதிரி 4வது அணி கூட அப்போ இருக்கிற பொழுது அதை பயன்படுத்துவது என்பது தவறு கிடையாது. அந்த 4 நிற்கிற பொழுது இந்த கட்சி மக்கள் மத்தியில் போய் இந்த விஷயங்களை ஒரு ஆளுங்கட்சி இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக தங்களுடைய பலத்தை தங்களுடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணி பயன்படுத்துவது தவறு கிடையாது, பயன்படுத்தலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த கடந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரை என்ன பிரச்சனைனா, மிகப்பெரிய அவர் ஆர்கே நகர் மட்டுமல்ல, ஏராளமான தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிறது. அது பல வடிவங்களில் போராட்டங்களாக வெடித்து கொண்டே இருக்கிறது. இவர் ராகவன் சார் சொன்ன மாதிரி 2 பெரிய ஆளுமைகள் இல்லை இன்னைக்கு. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை, ஒருத்தங்க இல்லை. அந்த இடம் ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு. அடுத்த தலைவர் யார் என்ற பல சர்வேக்கள் நடத்துகிற பொழுது யாரும் வேண்டாம், யாரும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தும் சேர்ந்து வருது. அப்போ இந்த சூழ்நிலையில தான் நான் மீண்டும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இப்படி ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற பொழுது, ஏராளமான பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பொழுது ஒரு மாற்றை தேடி அலையக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாயிருக்கிறது. அது முழுசா வடிவம் பெறாததான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஒற்றை புள்ளியில, அதுவும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் மூலமாக மட்டும்தான் சரி செய்யப்படும். அல்ல இது மூலமாகத்தான் எல்லா வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படும். எப்படி இல்ல, அது ஒரு பிரச்சார களம் என்று தான் நான் சொல்றேன். ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, அது ஒரு பிரச்சார களம். இந்த விஷயங்களை பேசுவதற்கான ஒரு களமாகத்தான், அதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு களமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை பார்க்குறோம். ராகவன், ஒரு வெற்றிக்கான முகம் இருக்கிறது, அந்த முகத்தை வைத்துத்தான் மீண்டுமாக இருக்கிற பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா களமிறங்க போகிறது. எப்படி இருக்கும் உங்களுடைய பிரச்சார யுக்திகள்? நிறைவு கருத்தாகவும் பதிவு செய்யலாம். நிச்சயமாகங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக மனோநிலை இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர், அதாவது செயல்படாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிறது. இதை மக்கள் மத்தியில் நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் வேட்பாளருடைய தகுதியும் கூட நிச்சயமாக அலசப்படும். இதற்கு இப்போ ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கிறவருடைய முரண்பட்ட கருத்துக்கள் நீதிமன்றங்களில் எத்தனையோ, நான் சிங்கப்பூர் சிட்டிசன் சொன்னதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அலசப்படும் என்ற நம்பிக்கை. அதாவது அப்படி தான் இருக்கும் இந்த தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நிச்சயமாக அங்கே இருக்கிற அந்த வெற்றிடம் அதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லா கட்சியும் அதை தான் பண்ணும். அது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த அரசினுடைய தோல்விகளை மக்களிடம் எடுத்து சொல்லுவோம். தேசிய கட்சியினுடைய தமிழகத்தில் அதனுடைய வளர்ச்சி தேவை என்பதை மக்களிடம் சொல்லுவோம். எங்களுடைய பல இடங்களில் நாங்கள் இருந்து செய்த ஆட்சி, அதனுடைய செயல்பாடுகள், அதையும் கூட இங்கே ஒப்பிடலாம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, எங்களுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகள், மக்கள் எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரங்கள், அதனால தான் அங்கே நடந்திருக்கு. அதுவும் கூட இங்கே முன்னிறுத்தி நாங்கள் எங்களுடைய கடுமையான ஒரு 50 ஆண்டு கால திராவிட இயக்கங்களினுடைய ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா முன்வைத்தது. 2 இயக்கங்களும் தமிழகத்திலிருந்து அழித்தொழிக்கப்பட வேண்டும். இதுல பாரதிய ஜனதா கட்சியால் தான் அது போன்றது ஒரு மாற்றை, அந்த இடத்தை சரியான முறையில ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பாரதிய ஜனதாவிடம் தான் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து அந்த விஷயத்தை தொடங்குவீங்க அப்படின்னு நிச்சயமா அதை கண்டிப்பா சொல்லுவோம். நாங்கள் தெளிவாகத்தான் அதை பேசியிருக்கிறோம். ஆர்கே நகர்லையும் அதை தெளிவாக அப்படியே சொல்லுவோம். தேர்தலுக்கான வெற்றிக்கான சூத்திரம் ஃபார்முலாங்கிறது பல இருக்கு, ஒன்று மாத்திரம்னு சொல்லலை. இதுவும் முக்கியமான முன்னிறுத்தி, இதை முக்கியமாக மையப்படுத்தி எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். திரு ஆவடிக்குமார், இதுவரைக்கும் அதிமுக மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தற்போது மீண்டுமாக தினகரன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டையும் முன்வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக அதிமுக 2 இயக்கங்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 50 ஆண்டு காலத்துல அவங்க தமிழகத்தை ஒரு பாதாள நிலைக்கு தள்ளிவிட்டார்கள், இதை மாற்றக்கூடிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது, நிச்சயம் அதை மாற்றி காட்டுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார். இல்லை, அதில் அவர் பொறுப்பு நிச்சயமாக அவங்ககிட்ட தான் இருக்கு. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அது உடனடியாக நிதி கொடுத்து அதை சரிப்படுத்தினாங்களா சரி. ஒரு மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்பவர்கள்
மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு இவர்கள் ஏதோ ஒரு பொத்தம் பொதுவாக வெளிநாட்டிலிருந்து பார்வையாளரை வந்து ஒரு மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி சொல்றாருன்றதான் வேதனையா இருக்கு. மாநில அரசு பலவீனமா இருக்குங்கிறது நான் முடிச்சிடுறேங்க, என்ன கேள்வி கேட்டீங்க நான் சொல்றேன். ஒரு அரசாங்கம் என்பது ஒரு மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்கு. இந்தியாவில் இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களை விட அதிகமான அதிகாரங்களையும் அதிகமான கொள்கை முடிவுகளையும் எடுக்கின்ற பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுக்கின்ற முழு உரிமை பெற்ற அரசாங்கம் என்பது மத்திய அரசாங்கம் தான். இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் ஜிஎஸ்டியிலிருந்து எல்லாம் வரி விதிக்கின்ற அதிகாரம் கூட இன்றைக்கி அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி கல்வியை பொதுப்பட்டியலில் வச்சுக்கிட்டு அவங்க கல்வியினோட தேர்வு நடத்துறதுலேருந்து கல்விக்கு அந்த கல்லூரிக்கு போகிறதுக்குரிய தகுதியை நிர்ணயிக்கின்ற இடத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆக இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சி ஒரே கட்சி என்ற நிலையை ஒரே கொள்கை என்ற நிலையை எடுத்து இன்றைக்கு எல்லாம் இந்தியாவே நாங்கள் தான் ஒரே முடிவுன்னு. ஆனால் இங்கே இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால் இவர்கள் பார்வையாளர்கள், இங்கே இருக்கிற மாநிலத்துக்கு நிதி நெருக்கடி என்றால் இவர்கள் தர வேண்டிய நிதியை கூட தாமதப்படுத்துவார்கள். கேட்டால் மாநில அரசாங்கத்தை நாங்கள் மாற்ற போகிறோன்னுவாங்க. இது எல்லாமே தங்கள் அறியாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது, மாநில கட்சிகள் சந்திக்கின்றன. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை ஆர்கே நகரில் நாங்கள் பேச போகிறோம், சந்திக்க போகிறோம். ஆனால் இவங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் இருக்கிறதுன்றதை மறந்துடுறாங்க. பார்லிமெண்ட்ல தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக போட்டியிட்டவர்கள், வெற்றி பெற்றவர்கள் அல்லது ஆட்சியை நடத்துகின்றவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கே தொடர்பு இல்லாத நாங்கள் ஏதோ உதவி செய்ய வந்தோம், வேடிக்கை பார்க்க வந்தோம், நாங்கள் பரிதாபம் பார்த்து கொடுக்க வந்தோம் சொல்றதே இன்னைக்கு ஒரு மாநில அரசாங்கத்தின் மீது அவர்கள் வன்மத்தை காட்டுகிறார்கள். தங்களுடைய கடமையை மறந்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் காவிரியிலேயே மேலாண்மை வாரியம் அமைக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் இந்த மாநிலத்துக்கே தொடர்பு இல்லாததை போல மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கருத்து சொல்லுவதை நிறுத்திவிட்டு களத்திற்கு வாருங்கள். இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை, எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையாவது குறைந்தபட்சம் தீர்த்து கொடுத்தால் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு இந்த மாநிலத்தில் ஏதாவது அசம்பாவித சம்பவம் நடந்தாலும் கூட மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே உட்கார்ந்து அவங்களை கன்வின்ஸ் பண்றாரு. மாநில அரசாங்கம் சட்ட ஒழுங்கை கூட அவங்க கையில் தான் இருக்கு. ஆனால் அதை சட்டம் ஒழுங்கு எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம கட்சியில் பொதுச் செயலாளராக யாருக்கணும், நம்ம பிரச்சனையை பார்த்துக்கணும்னு உட்கார்ந்துருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் அவர் முன்னிருந்து அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கான அத்தனை முயற்சியும் ஒரு மத்திய அமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்க நிதிநிலை அறிக்கைன்னு நீங்க வாசிக்கிறீங்க, நேற்று என்ன சொல்றீங்க, போன வருஷம் 2 லட்சம் கோடி இருந்து இப்போ 3 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, இன்னும் 40,000 கோடி தேவை, நாங்கள் கடன் வாங்குவோன்னு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர், நிதி அமைச்சர் பேசுறாரு சொன்னா என்னங்க ஆட்சி இது? நாங்க கடன் வாங்கி சமாளிப்போம், 40,000 கோடி கடன் வாங்குவோம்னு ஒரு நிதியமைச்சர் பட்ஜெட்ல பேசுறாரு. இது ஒரு ஆட்சி? அது இல்ல, அதுதான் தமிழகத்தினுடைய பிரச்சனை. அதை சரி செய்வோம். கடன் வாங்கி ஒரே ஒரு கடன் வாங்குறத பெருமையா சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். இது செயல்படுகின்றார். மத்திய அரசாங்கம் கடனே வாங்காதது போல மத்திய அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கிற நம்முடைய கனிம வளங்கள் எல்லாத்தையும் அந்நியர்களுக்கு தாரை வார்த்துட்டு இன்னைக்கு அதனுடைய வளங்களை எல்லாம் அடுத்தவர்கள் கொள்ளையடிப்பதற்கும் அடுத்தவர்கள் சுரண்டி கொடுப்பதற்கும் வழிவகை செய்துவிட்டு அது மத்திய அரசாங்கத்துடைய பாலிசாவே எல்லா கட்சி ஆட்சியிலும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரே உட்கார்ந்து பேசுறாரு. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு நெடுவாசல் பிரச்சனையாக இருந்தாலும், காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும், அது மத்திய அரசாங்கத்தினுடைய செயலிழந்த தன்மையால் வருகின்ற பிரச்சனை. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பாராமுகமாக பார்ப்பதால் வருகின்ற பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கிறது. இவங்க செய்ய வேண்டிய பிரச்சனை சரியா செஞ்சிருந்தால் பிரச்சனை வராது. எனவே மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை சரியாக புரிந்து கொண்டால் இந்த தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வராது. திமுக அண்ணா திமுக 50 ஆண்டு கால தோல்வி தாங்க இத்தனை பிரச்சனையும் காரணம். நிறைவு செய்யலாம். மனு, இந்த திமுக செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகாக சந்திக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். உங்களுடைய கருத்தோடு ஒரே ஒரு மறுப்பு மட்டும் சொல்லிட்டு 3 குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று ஐயா சொன்னாங்க துரைமுருகனை கூட நம்ம தேர்தல் ஆணையராக வச்சுக்கலாம், அப்போ சந்தோஷப்படுவாங்க. துரைமுருகன் ஒரு கருத்து சொன்னார், ஓ பன்னீர்செல்வத்துக்கு எங்கள் முதல் ஆதரவு இருக்குன்னு, அதனாலே உடனே தூக்கிட்டாங்க. நாங்கள் அப்படி ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் அடுத்து இவர் பழனிசாமி எவ்வளோ நாளும் தெரில. ஆனால் 3 குறிப்பு தான் இந்த தேர்தலை பற்றி. ஒன்று இது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் 1.5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 40 வயதுல வரைக்கும் இருக்காங்க. இளைஞர்கள், இளம் குடும்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இதெல்லாம்
பெரிய இஷ்யூஸாக இருக்கும், ஏற்கனவே நம்ம பேசின இஷ்யூஸோட. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து யார் நிற்கிறான்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அங்கே லோக்கலாக இருக்கிற கேண்டிடேட் நல்லா பரிச்சயமானவர், அதெல்லாம். கடைசியாக சொல்ல வேண்டி வரும்போது இது வந்து ஒரு தொகுதி தேர்தலாம் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஏனென்றால் அதிமுக வந்து 134 இப்போ 122 ஆயிருக்காங்க. ஏன் இது வரைக்கும் சபாநாயகர் வந்து இந்த 12 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்க முடியாது. அது எங்க கட்சி, அது அவங்க உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் 12 பேர் வெளியே போயிருக்காங்க, இது 13வது. ஸோ அதனால இது ஒரே ஒரு இதாக மட்டும் பார்க்க முடியாது. இது கண்டிப்பாக அதனால இது திருப்பும்னே, ஏன்னா 13வது பேர் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். நிச்சயமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அடுத்தது என்ன என்கிற கேள்விக்கான பதில் கிடைப்பதற்கு இன்னும் நாம் காத்திருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் 4 நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.